வெல்கம் டு எடிஸ் பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 19 ஜூன் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை குவிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் வில் த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட் த நியூ கேம்பஸ் ஆஃப் த நலண்டா யூனிவர்சிட்டி. ஸோ நலண்டா யூனிவர்சிட்டியோட நியூ கேம்பஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே லான்ச் பண்ணி வச்சிருந்தாரு? ராஜ்கீர் நலண்டா பீகாரில் தான் லான்ச் பண்ணி வச்சிருந்தாரு உங்களுக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்டர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 interruption of the post articles can be conducted primarily for the which reason. ஸோ வந்துட்டு போஸ்ட் ஆர்டிகல்ஸை எதுக்காண்டி வந்துட்டு இன்டரப்ட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணாங்க, எதுக்கு வந்து இந்த ஆக்ட் மூலமாக வந்துட்டு இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க? ஸோ பப்ளிக் சேஃப்டி அண்ட் ட்ராங்குலிட்டிக்காண்டி தானே வந்துட்டு இவங்க வந்து இந்த ஆக்ட் வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குது? அசாம் ஸ்டேட்டில் தானே உங்களுக்கு. ஸோ அசாம் ஸ்டேட்டில் தானே நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேட்டில் 2.5 மெகாவாட்க்கான சோலார் பவர் பிளானை இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட செக்ரட்டரியேட்டில் வந்துட்டு இதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ரெப்ரசன்ட் இந்தியா அட் த சமிட் ஆன் பீஸ் இன் யுக்ரைன் ஹோஸ்டட் பை த ஸ்விட்சர்லாண்ட் ஆன் ஜூன் 15 to 16, 2024. ஸோ வந்துட்டு சமிட் ஆன் பீஸ் யுக்ரைன் ஹோஸ்டட் பை ஸ்விட்சர்லாண்ட் வந்துட்டு யார் நம்ம சைட்லேருந்து போனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பவன் கபூர்ன்றதான் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை சேர்ந்த செக்ரட்டரி அண்ட் வெஸ்ட் இதை சேர்ந்த இவர் தான் வந்துட்டு அட்டன் பண்ணியிருப்பார் நம்ம இந்தியா சார்பில். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, வாட் ரோல் டூ குட்வில் அம்பாசிடர் பிளே ஃபார் த யுஎன்ஹெச்ஆர்சி. ஸோ யுஎன்ஹெச்ஆர்சியை வந்துட்டு சேர்ந்த குட்வில் அம்பாசிடராக இருக்கிறவங்க வந்துட்டு என்னென்ன ரோல்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? ஃபண்ட் ரைசிங், அட்வைசிங், பப்ளிக் அவேர்னஸ். ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இன்க்ரீஸ் இந்தியாஸ் growth forecast for current fiscal year to 7.2%. ஸோ இந்தியாவோட growth 7.2%, 7%லேருந்து போகும்னு சொன்னது எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்ச் ரேட்டிங் தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மச் ஹேஸ் த இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அக்ரி டு இன்வெஸ்ட் இன் புரூக்ஃபீல்டு பிகினர் சோலார் பவர் ப்ராஜெக்ட். ஸோ வந்து பிகினர் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ராஜஸ்தான் நடக்கிற இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க? $105 million இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ஜூன் 2024 விச் இந்தியன் பேங்க் ஹஸ் ஃபைனலைஸ்ட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெனால்ட்டியாக எந்த இந்தியன் பேங்க் வந்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தானே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ? 1.45 crores தான் அவங்க வந்து பெனால்ட்டி அமௌண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹாஸ் கன்ஃபர்ம்டு வித் சவுத் ஆஃப்ரிக்கா பிரஸ்டீஜியஸ் நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ வந்து நெல்சன் மண்டேலாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் காண்டாரா தான். இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் எடுத்ததுக்காண்டி இந்த நெல்சன் மண்டேலாவோட நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியனா வந்து வாங்குறோம் இவங்க தான். ஸோ 10th கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் த கன்ஃபர்ட் வித் த 18th வி சஹந்தாரா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ வி சஹந்தாரா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரவங்க? சுபகா நல்லமுத்து தானே வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 11th கொஸ்டின் பாருங்க, வேர் வில் பி த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த தரங் சக்தி 2024 ஹெல்டு. ஸோ தரங் சக்தியோட 2 ஃபேஸாக நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எங்கே நடக்க போகுது? சவுத்தன் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ செகண்ட் ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் இந்தியாவில் நடக்கும். ஸோ வாட் வேர் த லோகி ஃபெர்குசன் பவுலிங் ஃபிகர் T20 மேட்சஸ் அகேன்ஸ்ட் பாப்பானி குனியம்மா. ஸோ பாப்பானி குனியம்மா இந்த T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஃபெர்குசன் வந்து என்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ணாரு? 4 overs 4 maidens and 0 wickets 0 runs 3 wickets தான் அவரோட ரெக்கார்டா இருந்திருக்குது. So 13th question பாருங்க, which actors celebrated Father's Day by unveiling the first look of the debut children's book Eat Find Say Home என்ற புக்கை லான்ச் பண்ண ஆக்டர் நேம் யாரு? ஆலியா பட் தான் வந்துட்டு இந்த புக்கை எழுதியிருந்தாங்க நேம் உங்களுக்கு. ஸோ நமக்கான குவிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.